எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பண்டிகை டைமில் நம்ம எப்போவுமே நிறைய ஸ்வீட்ஸ், சேவரி, ஸ்நாக்ஸ்ன்னு செய்வோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக எப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஆந்திரா ஸ்பெஷல் பெல்லம் கவலுன்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் நைஸான ரவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நெய் ஊற்றி கலந்ததும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வந்துடும். மாவு இந்த டெக்ஸ்டர் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக ஒரு பால் ஷேப்க்கு வந்ததும் மேலே கொஞ்சமாக நெய் தடவி போலை மூடி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட்டை செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு உருண்டையை இந்த மாதிரி ஒரு அச்சில் வச்சு மெதுவாக ஜென்டிலாக உருட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷெல்ஸ் வந்திருக்குன்னு. இந்த அச்சு உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கவே இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். உங்ககிட்ட இந்த அச்சு இல்லைன்னா ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி ஃபோர்க்கோட பின்பக்கத்தில் மாவு உருண்டையை வச்சு மெதுவாக ஜென்டிலாக உருட்டுங்க. நல்லா ஷேப்பாக வந்துடும். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷெல்ஸ் எல்லாமே மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. பொரிக்கும் போது ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டதும் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சுருங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ வெல்லம் பாகு வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட பொரிச்ச ஷெல்ஸை சேர்த்து வெல்லம் எல்லாம் மேலே கம்ப்ளீட்டாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. வெள்ளப்பாகு ஷெல்ஸில் சேர்ந்து அப்சார்ப் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த ஷெல்ஸ் எல்லாமே வெள்ளத்தில் கோட் ஆகி இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா செப்பரேட் பண்ணி வைங்க. இல்லைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கும். இந்த ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட் பெல்லம் கவலு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே அருமையாக வரும். இதை செஞ்ச உடனே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு தான் நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்கணும். இது 2-3 நாள் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.